பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டி வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவத்தை குறித்து நான் எடுத்திருக்கிறேன். பைபிள் படிச்சுட்டே இருக்கேன். இதை நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் டக்குன்னு எனக்குள்ளே ஆண்டவர் போட்டார் இந்த வார்த்தையை. எப்படி மெசேஜ் கொடுக்கறது எனக்கு தெரியல. சரி, ஓகே. ஆனால் பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஓடி ஓடி பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான் ஓடி ஓடி என்ன பண்ணியிருக்காங்கப்பா, என் பாவத்தை இயேசு மன்னித்தார் மன்னித்தார் மன்னித்தார்னு சொல்லி அநேகங்களை திரிந்து கொண்டிருக்காங்க. அப்போ திரியும் பொழுது, நீ பாவம் செஞ்சவன் தானே, நீ பாவம் செஞ்சவன் தானே அப்படின்னு தான் ஜனங்க என்ன பண்ணுது, பார்க்குது. அவங்க சரியாயிட்டாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாததுனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சாட்சியோடு நான் இதை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். பிரியமானவர்களே, இதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நமக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எப்படியா? நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னாலே அது என்ன பண்ணுதான்? மகா தப்பான். நாமே வஞ்சிக்கிறவங்கன்னா ஏமாத்திக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் நான் பர்ஃபெக்ட்டு, நான் ரொம்ப உத்தமத்தில் வாழ்கிறேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, எல்லாத்துலேயும் நான் உண்மையே உத்தமமாக இருப்பேன், என் புருஷனுக்கு நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரியிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி அதை குறித்து தான் நான் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் போட்டார். பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி, முதல்ல என்ன படித்தோம்? நமக்கு பாவம் இல்லை என்போமா நம்ம என்ன பண்ணி ஏமாற்றிக்கிறோமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறாராம். இப்போ என்ன சொல்லிட்டாரு? பாவம் இருக்க எல்லாருக்குள்ளேயும், நீ மன்னிப்பேணுமா, வா கர்த்தர் இடத்துல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? யோவான் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் மற்றவர்களை கை நீட்டுகிறவர்களாக தான் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அது கிறிஸ்தவத்தில் இருக்கலாம், முஸ்லீம்ஸில் இருக்கலாம், இந்துக்களில் இருக்கலாம், அநேக ட்ரெயினில், பஸ்ஸில், பீச்சில், எங்கே பார்த்தாலும் இந்த காரியத்தை நான் கேட்குறேன். இப்போ நான் குற்றப்படுத்துகிறேன் ஒருத்தரை, நான் பாவமே செய்யலையா? நான் செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், கீழ்ப்படியாத காரியம் அப்படி செய்து அடி வாங்கியும் இருக்கிறேன். சரி, ஓகே. அப்போது நமக்கு பாவமே இல்லை, பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம எப்படியே இருக்கிறோமா? ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? நமக்கு நாமளே ஏமாற்றி போய் கொண்டு இருக்கிறோமா? சரி, ஓகே. இது ஏன் சொல்லுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஏதோ மனுஷன் இல்லை, கடவுளோட நம்ம எப்படி இருப்போம்? ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சகல பாவங்கள் நல்ல இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சகல பாவங்கள். நான் ஒரு 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 ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசினதை நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, கணவர் இல்லை, அவங்க வீட்டுக்கு யார் வராங்க, யார் போகிறாங்க, எத்தனை மணி வரைக்கும் லைட் எரியுது, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, எப்போ வெளியே போகிறாங்க, எப்போ உள்ளே வராங்க, எவ்வளோ ஃபோனில் யார் கூட பேசிகிட்ருக்காங்க, அவங்க யாரோட ஐக்கியமாக இருக்காங்க, யார் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, யார் கூட அதிகமாக வெளியே போகிறாங்க, இப்படியே பார்க்குறது ஒரு பொம்பளையோட வேலை. அவங்களுக்கு கணவர் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க குடும்பத்தோடு இருக்காங்க பாரு, அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள. அப்போது வெடிகாலம் எத்தனை மணிக்கு லைட் எரியுது, எப்போ கதவு திறக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அநேக பாவிகளை மன்னிக்க தான் வந்தார் என்று. ஆனால் மனிதன் பார்க்குறான், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நான் ரொம்ப உத்தமி, நான் ரொம்ப உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன மார்த்தட்டி திரிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதை மாத்தட்டுகிறவர்களுக்காக வரவில்லை, மாறாக பாவிகளுக்காக தான் வந்தார் என்றது அறிய வேண்டும். சரி, ஓகே. ஆனால் ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு வேசி இருந்தாங்களாம். விபச்சாரியாக இருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு
டெய்லி எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களாம், இதோ ஒருத்தன் போகிறான், ஒரு கல் எடுத்து வை. இன்னொருத்தன் போகிறான், இன்னொரு கல் எடுத்து வை. இன்னொருத்தன் போகிறான், இன்னொரு கல் எடுத்து வைன்னு சொல்லி எடுத்து 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 வச்சுட்டு டெய்லி எத்தனை பேர் வராங்கன்றதை என்ன பண்ணுமா, கல் எடுத்து எண்ணி வைக்குமா. அப்பா இன்றைக்கி இத்தனை பேர் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு அதே போல் இப்படியே பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் இறந்து போகிறாங்க. 2 பேரும் இறந்து போகும்பொழுது அவங்க என்ன பார்த்தாக்கா பரலோகத்தில் இருக்கிறாங்க. யார்? விபச்சாரி என்னும் பரலோகத்தில். இந்த அம்மா அக்கினியில் வெந்து கொண்டிருக்கிறார்களாம். பிரியமானவர்களை, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடைசி நாட்களிலே தன் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடமாக திரும்பி போனார்கள். ஆனால் இவர்களோ பாவம் செய்து 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 பெருகி வான முட்டை பெருகி வைத்து தன் பாவத்தோடு என்ன பண்ணாங்களாம், நரகத்துக்கு போனாங்களாம். பிரியமானவர்களை, யாரையும் நம்ம பார்த்து பரியாசமோ பாவம் அவங்க செஞ்சுட்டாங்க, அது இது தேவையில்லை. அதனால தான் யாக்கோபில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்ல, தப்பி போன மார்க்கத்தினின்று ஒருவனை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறவன் எல்லாத்துலேயும் அவனை என்ன பண்ணுறானா, எல்லாத்துலேயும் அவனை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறவனாக இருக்கிறான்னு சொல்லி நல்லாயிருக்கும் அந்த வசனம். பிரியமானவர்களே, குற்றப்படுத்துகிற ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், அதுக்கு தான்ப்பா உன்னைக்காக தான் பலி செலுத்துறேன்னு வந்துட்டார். ஆனால் மனுஷாலோ நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் செத்த நேரம் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி திரியிறாங்க. ஒரு தாய் இறந்து போகிறாங்க, தாயும் பிள்ளையும் ஒரு காலத்தில் இறந்து போகிறாங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பாடையிலையும் பழுது இருக்குதுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் நான் பார்த்ததுனால இதை நான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமாக இருக்க மற்றவர்களையும் நீங்கள் அனுப்புங்க. ஒரு தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு பல வருடங்கள் தாய் வார்த்தட்டிப்பாங்களாம்ப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நான் ஒரே புருஷனுக்கு தான் இருந்தேன், நான் ரொம்ப உத்தமி அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டு இருந்தாங்க. வயசாகி கொஞ்சம் வயசாகி இறந்துருக்காங்க. இறந்த உடனே அதே இடத்துல அவங்க மரித்த பிறகு கொண்டு போயிருக்காங்க, சுடுகாட்டு கொண்டு போயிருக்காங்க. சரியான மழை. இது உண்மையாக நடந்ததாக சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்போ சரியான மழையாக இருக்கும் பொழுது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வெட்டியாக மட்டும் கூட அங்கே இருந்திருக்கிறான். மழையினால் அந்த அம்மா உடம்பு நினைந்ததை பார்த்த உடனே அவனுக்குள்ளே என்ன வச்சு அந்த அம்மாவை மரித்து போன அவர்களை அவன் கெடுத்து போட்டானான். பிரியமானவர்களே, அதுக்கு தான் சொல்லுவாங்க பாடையிலையும் பழுது இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, பாருங்கள், இப்படியே நிறைய நம்மளை மார்த்தட்டிக்கிற காரியங்களெல்லாம் அபத்தமாக்கி போடுகிற காரியத்தை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் இந்த ஒரு வேசி என்ன பண்ணாங்க, அவங்க வேசியாக விபச்சாரியாக இருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி கல் எடுத்து எண்ணி வச்சுட்டே இருந்துச்சு அந்த அம்மா. இன்றைக்கி 10 பேர் வந்துட்டு போனாங்க, நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கி 7 பேர் வந்துட்டு போனாங்க, நாளைக்கு பார்ப்போம், 12 பேர் வந்துட்டு போனாங்க. இப்படியே கல்லெடுத்து வச்சு அந்த பொம்பளை எண்ணெய் பார்ப்பாலாம். 2 பேரும் மறிக்கிறாங்க. 2 பேரும் மறிக்கும்பொழுது அவள் கல் எடுத்து வச்சா பாருங்க, இவள் பாவத்தை எண்ணி வச்சா பாருங்க, அவள் நரகத்துக்கு போனாலாம், அவங்களும் பரலோகத்துக்கு போனாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கடைசி நாட்களிலே கர்த்தரிடமாக மனம் திரும்பி அவங்க என்ன பண்ணாங்களா, பாவ மன்னிப்பு கேட்டாங்களா. எப்படி கேட்டாங்களா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவர்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடமாக போனார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக பேர் மார்த்தட்டிக்கிறவர்களை தான் பார்க்கணும். மார்த்தட்டிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்களேன் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், அந்த மன்னிக்கிற தன்மை கர்த்தருக்கு மாத்திரம், அவங்கள மன்னிக்க அவர் தான் வந்தார். அதனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் அறிந்த பிறகு அவர் பாவம் மன்னித்தார் என்று அறிந்த பிறகு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். யாரும் மனுஷன் இல்லை, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை. ஒரு குடும்பத்தை உங்கள் மூலியமாக கெட்டு போனாலும் அந்த சகல பாவத்திலே வந்துவிடும். ஒருவரை மறிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் சகல பாவத்திலே நீங்கள் வந்து சேர்ந்து விடுவீர்கள். ஒரு வேலை செய்கிறவர்களை கெடுத்தி போட்டீர்களானால் நீங்கள் சகல பாவங்களிலே நீங்கள் அகப்பட்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையோ இல்லை ஒரு நபரையோ நீங்கள் பயன்படுத்தினால் அது சகல பாவங்களிலே அது விழுந்து சகல பாவங்களிலும் அது ஒரு பாவமாக வந்து சேர்ந்துவிடும். ஒரு மனிதன் ஒருவன் அடிமைப்படுத்தினாலே அது சகல பாவங்களில் ஒரு பாவம் இருந்து விடுகிறது. அன்பாக இருக்கிறாங்கன்னு ஏமாத்துறீங்களா, கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா, பொறுமையாக இருக்கிறாங்கன்னு சகிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கொட்டிக்கொண்டே இருக்கிறீங்களா, அதெல்லாம் பாவம், சகல பாவங்களில் ஒரு பாவம் பிரியமானவர்களே. அதுக்கு தான் பாருங்கள்,
சொல்கிறாரு. நல்ல வார்த்தை. ஆமாம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். நான் பாவமே செய்யலைன்னா நீங்கள் வஞ்சிக்க ஏமாற்றப்படுறீங்க. நீங்கள் பாவம் செஞ்சீங்களா அறிக்கையிடும்போது உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொன்னேன், அவரை எப்படி ஆக்குறோமா? பொய் சொல்கிறவராக மாத்திரம். பொய் சொல்கிறார் அவர் அப்படின்னு மாத்திரமா. அவர் பொய் சொல்லுகிற மனிதன் இல்லை, மனம் அறுகிற மாந்திரம் அல்ல. பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவன் பாவத்தோடு பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. முடிந்தவரை அவர்கள் கண்ணாலை பார்க்கிறதை காலாலை மறைத்து விடுங்கள். முடிந்தால் அவர்களை காப்பாற்றுங்கள், அல்லாவிட்டால் அவர்களை விட்டு விடுங்கள். கர்த்தரிடத்தில் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஒருவரையும் கை நீட்டி மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்க, மார்த்தட்டி இருக்கிறவர்களுக்கு அவர் வரவில்லை. மாறாக ஐயோ பாவத்தில் கிடக்கிற என்ன யாரும் விடுவிக்கவே முடியாதான்னு கேட்கிறவர்களுக்கு தான் வந்தார் என்பதை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.